ஹார்ட் அட்டாக்னு சொல்ற மாதிரி இது பிரெயின் அட்டாக்குங்க. பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த குழாய் அடைத்தாலோ இல்ல ரத்த கசிவு ஏற்பட்டாலோ இது மாதிரி பெராலிசிஸ் அட்டாக், பக்கவாதம் தமிழ்ல சொல்லக்கூடியது வரக்கூடும். உயர்ந்த ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷருங்கிறது ஒரு சைலண்ட் கில்லர். ஒண்ணுமே தெரியாது, திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் 200 and 120 இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா மூளைக்குள்ள ரத்த கசிவு இருக்கும், ஒரு பக்கம் பெராலிசிஸா இருக்கும், ஒரு கை ஒரு கால் இயங்காது, பேச முடியாது. ஸோ அப்பப்போ டாக்டர்கிட்ட போய் அந்த ப்ரெஷரை செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் அளவு கட்டுப்படுத்த முடியாத அளவு கொலஸ்ட்ரால் இருந்தாலும் மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாயில அடைப்புகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்மோக்கிங், புகையிலை எந்த வடிவில் இருந்தாலும் அது தீங்கு தாங்க. அது வந்து குட்காவா இருக்கலாம், இல்ல ஸ்மோக்கிங் வடிவத்துல இருக்கலாம். பட் புகையிலை வந்து வாயில வச்சு உட்கொள்றதா இருக்கலாம். எதா இருந்தாலும் அது தப்பு தான். அதுக்கப்புறம் ஆல்கஹால், எக்ஸசிவ் ஆல்கஹால் இஸ் ஆல்சோ இஸ் டேஞ்சரஸ். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? முகத்துல வந்து ஒரு வீக்னஸ் இருந்தாலோ, இல்ல பேச்சு குளறுபடி இருந்தாலோ, இல்ல கையில வந்து ஒரு வீக்னஸ், கையில வந்து எழுத முடியாம இருந்தது, கையில ஒரு தடுமாற்றம் இருந்தது அப்படின்னா இருந்ததுன்னா இமீடியட்டா உடனே மருத்துவரை அணுகணும். ஏன்னா இதுதான் வந்து இந்த பெரிய ஸ்ட்ரோக்குக்கான வார்னிங் சைன்ஸ். இதுதான் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ ஆன்செட் ஃபேஷியல் வீக்னஸ், ஸ்பீச் டிஸ்டர்பன்சஸ் அண்ட் தென் த டைம் இஸ் வெரி வெரி குரூஷியல். இது மாதிரி ஆன உடனே இமீடியட்டா அருகில் உள்ள நரம்பியல் மருத்துவ நிபுணரோ இல்ல ஒரு பிசிஷியன் டாக்டரை இமீடியட்டா போய் பார்த்தீங்கன்னா அவங்க உடனே செக் பண்ணி பார்த்துட்டு ஆஸ்பிரின் இல்ல லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பரின் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து உடனே பெரிய சென்டருக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. டைம் இஸ் வெரி வெரி குரூஷியல். ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ள இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா அந்த கிளாட் பஸ்டிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பிளட் கிளாட் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா பிளட் கிளாட்டை கரைக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் ஆனது இப்போ அவைலபிளா இருக்கு. அது கொடுத்து அந்த ஸ்ட்ரோக் ஆனது சுத்தமா கரைஞ்சிரும்.